அந்த ஒரு பவுண்டரி அவள் செட் பண்ணுவா. ஆனால் அவள் என்னவா இருக்கணும்னு அவள் தான் டிசைட் பண்ணுவான்னு சொல்லும்போது, ஏன் அரோரா என்னவா இருக்கணும்னு அவள் டிசைட் பண்ணால் அது தப்பு இல்லையா? அது தப்போ சரியோ, சொசைட்டிக்கு தப்போ சரியோ, அவளுக்கு சரியா இருக்குன்னு அதை கொண்டாட ஒரு கூட்டம் இருக்குல்ல. அப்போ பாரு இப்படிதான், அவர் ரா அண்ட் ரியல் தான், ரூத்லெஸ் தான். ரூத்லெஸ்ஸை ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், மைனஸாகவும் எடுத்துக்கலாம், பிரேவ்னு எடுத்துக்கலாம், திமுர்னு எடுத்துக்கலாம். அவளை பொறுத்த வரைக்கும் அது தைரியம். நாங்களும் அவளை அப்படிதான் பார்க்குறோம். அப்படி அவள் ஆடினது தப்புன்னா அந்த வீட்டில் நல்லவங்க அவள் கேட்குறது தான். மற்றவனுங்கெல்லாம் என்ன அப்படியே வெள்ளை பேப்பரா, அப்படியே வந்துட்டு கரையே படியாதவனுங்களா, ரொம்ப நல்லவங்களா, அப்படியே ரொம்ப அந்த வீட்டில் அப்பாவே ஒருத்தன் தான் பாவல அடி அடி அடின்னு பாரு வச்சப்பா அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? எல்லாமே டாக்ஸிக். அந்த டாக்ஸிக் இதை கேம் முடிஞ்சப்புறம் கூட வன்மமாக வெளில தெரியுது. அப்புறம் என்ன தடா நீங்களா நல்லவங்கன்னு நியாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ வந்து அவன் விக்ரம் எல்லா இடத்துலையும் சொல்கிறான், பாரு கமருதீன் தப்பு பாரு. அப்படி நீ என்ன நல்லவனா? உன்னை தப்புன்னு கை காட்டி சொல்ல அந்த கும்பலில் யாருக்கும் தைரியம் இல்லை. வெளில வந்தப்புறமா உன்னை தப்புன்னு சொல்ல உன் அப்பா அம்மா சொல்லலை, உன் வீட்டு ஆளுங்க சொல்லலை, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலை, ரைட்டா? அப்போ பார்வோட சைடில் அவ சைடுக்கான நியாயம் ஒன்று இருக்குது. சபரிய தப்புன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலை. அப்போ பார்வை மட்டும் அவ செஞ்சது மட்டும் அவள் தப்பு தப்புன்னு ஒத்துக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அப்படியே நல்லா அவளை சாரி கேட்கறது நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்து எல்லா விஷயத்துலையும் சாரி கேட்க வச்சிருக்கீங்க. வெளில வந்து அப்போ ஸ்கேன்ரா எந்த இடத்துல சாரி கேட்டா, விக்ரம் எந்த இடத்துல பாரு கிட்ட சாரி கேட்டா, சபரி எங்கே கேட்டான், அந்த கனி எங்கே கேட்டான், ஏன் அந்த ஹோஸ்டே எங்கே கேட்டான், ஏன் பிக் பாஸுமே கேட்கலையே? அவளுக்கு செஞ்சது மொத்தம் அநியாயம் தானே. அப்போ ஒரு பொண்ணை ஒரே வார்த்தையில் தான் சொல்லணும், வேர்ல்ட் இஸ் க்ரூயல் டு ஏ ஸ்ட்ராங் ஒப்பீனியேட்டட் விமென்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட் இஸ் க்ரூயல் டு ஏ ஸ்ட்ராங் ஒப்பீனியேட்டட் விமென் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதாவது அதுதான் இப்போது சபரி அந்த விஷயத்தை பண்ணும்போது கொண்டாடுறது மாசு. ஏன்னா அன்னைக்கு கொண்டாடினாங்கல்ல, சபரி அடிச்சோன்னே சூப்பர் செம்ம எனர்ஜி ஜெயிச்சோன்னு. அதுக்கப்புறம் விக்ரம் ஒரு விஷயத்தை வந்து விக்ரம் வந்து அந்த கில்லர் காயின் டாஸ்க்லையோ குரூப் சேர்த்துட்டோ புள்ளி கேங் எல்லாம் பார்த்துட்டு பண்ணாலும் அவர் வந்து ஸ்மார்ட்டாக கேம் ஆடுறாரு, சூப்பராக கேம் ஆடுறாரு. அப்போ வந்து பிரஜன் ஒரு விஷயத்த பண்ணும்போது மாசாக இருக்குது. வைல்டு கார்டு என்ட்ரியில் சேனல் சப்போர்ட் இருக்குது. ஒரு பொண்ணை அந்த டிவார்மிங் டேப்லெட்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து சைக்கோ மாதிரி ஒரு பொண்ணை அந்த கை வச்சு கை வச்சிருப்பா ஷோல்டரில், நம்ம அதை வந்து ஒரு மாதிரி தள்ளி விட்டு பண்ணதெல்லாம் அதை பற்றிலாம் கொஸ்டினே பண்ணவே இல்லை வீக்கெண்டில். அப்படின்னும் போது ஆம்பளை ஒரு இதே மாதிரி பாரு மாதிரி தான் அசீம் சீசனில் அசீம் பண்ணதான் நான் அந்த சீசன் பார்க்கல, நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அப்போ அந்த ஆம்பளைங்க அந்த விஷயத்த பண்ணும்போது மாசா கொண்டாடுற இந்த உலகம், பொண்ணு ஒரு விஷயத்த அதே விஷயத்த ஸ்ட்ராங்காக பண்ணால் அவங்களோட அம்மாவோட வளர்ப்பு வரைக்கும் இந்த விக்ரம் வந்து கிண்டல் பண்ணி வீடியோஸ் போடுவான், வேடிக்கை பார்ப்பாங்க, ட்ரால் பண்ணுவாங்க. அந்த அம்மா பேசின துணிவே சக்தின்னு சொன்னதை ட்ரால் பண்ணுவாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் வக்ரனோட அம்மா அப்பாவை பேசினா ஹோஸ்ட் வந்துடுவார், மற்றவங்க வந்துடுவாங்க. சபரி அம்மாவை பற்றி யாரும் பேசவே கூடாது. அப்போ வந்துட்டு பாரு அம்மா பற்றி பேசலாம், பாருவை பற்றி பேசலாம், பாருக்கான பர்சனல் பற்றி பேசலாம். அப்படின்னும் போது ஏன் ஒரு பொண்ணுக்கான விஷயங்கள் மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு குரூயலா இருக்குன்னா சொசைட்டி எப்பயுமே அப்படிதான், வேர்ல்ட் எப்பயுமே அப்படிதான் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. அப்படிங்கிறத விடவும் எழுதப்படாத சட்டம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு அந்த நியாயங்கள் இங்கே தான் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நியாயங்கள் மாறுபடுதா அப்படின்னா நியாயங்கள் மாற்றி அமைக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த அது ஏன் ஒரு விஷயங்கள் பொண்ணுங்களுக்கான ஒரு விஷயமாகவும் பையனுங்களுக்கான ஒரு விஷயமாகவும் ஒரு கேமை அசீம் மாதிரி ஒருத்தர் ஆடும்போதோ, இல்லைனா வந்து சபரி மாதிரி ஒருத்தர் ஆடும்போதோ, விக்ரம் மாதிரி ஒருத்தர் ஆடும்போதோ அவரும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இல்லை, மாசா தெரிகிறாரு, அவங்க ஃபேமிலியும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது இல்லை. ஆனால் பாரு மாதிரி ஆடும்போது அப்போ வந்து பாருவும் விமர்சனத்துக்கு உள்ளாகிறது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவன் மேலேயே டிஆர்பியும் எல்லாத்தையும் ஃபுல் ஷோவையும் பண்ணிட்டு அவளுக்கான விஷயங்களையும் விமர்சிக்கப்படுற மாதிரி, அதுவும் நெகட்டிவ் ஃபுல்லாக அவளுக்கு வந்து வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இப்போ அவங்களோட அம்மாவும் வந்துட்டு அவளுக்கான விஷயங்களை பேசும்போது அவங்க அம்மாவையும் ட்ரால் பண்றீங்க. அப்படின்னும் போது இது ஏன் பொண்ணுக்கு பையனுக்குன்னும் போது அந்த நான் எப்பயும் சொல்றதா ஆண் நெடில் பெண் குறில் அப்படின்னும் போது இது என்ன புரியாத புதிரானா புரிஞ்சு புரியாத புதிர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தெரிஞ்சு தெரியாம பண்ற இந்த தப்புகளோ இந்த தவறுகளோ தான் சொசைட்டியில் பொண்ணுங்களை மேலுக்கே வர விடாம பண்ணுது. ஸோ இப்போ பாருக்கு நடந்த இந்த விஷயங்களில் வந்து எல்லா பொண்ணுங்களும் நெக்ஸ்ட் சீசனில் உள்ள வர பொண்ணுங்க அப்போ நம்ம இப்படி கேம் ஆடிட்டா வந்து நம்மளை வந்து வெளில விமர்சனத்துக்கு உள்ளாவும் தெரியறது ஒன்று. பாருக்கா தெரிஞ்சிருக்கு ஆப்வியஸ், ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியல. அப்படின்னும் போது நெக்ஸ்ட் சீசனில் வர பொண்ணுங்க எவ்வளோ அவேர்னஸ் ஆடும். அப்போ அவங்க கேமே ஆடாமல் லவ் கண்டென்ட் கொடுத்துட்டா நல்ல பொண்ணுங்க, அப்போ கேமே ஆடாமல் அரோரா மாதிரி பண்ணிட்டா நல்ல பொண்ணுங்க, அப்புறம் கேமே ஆடாமல் சுபிக்ஷா மாதிரி ஜால்ரா போட்டுட்டா அவங்க நல்லவங்க. அப்படின்னா அப்போது அந்த கேமோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்குன்னா, ஒன்று நீங்கள் சேனலுக்கு கேம் ஆடணுமா இல்லை மக்கள் மனசில் பதிகிற மாதிரி கேம் ஆடணுமா. நான் எல்லா சீசன்லேயும் சொல்கிறதா வின்னர் நானும் இல்லை ஜென்ரலாகவே வின்னர் யாருமே பேசப்படுறதே கிடையாது. அது போன சீசன் முத்து உட்பட நிறைய விஷயங்கள்ல ஏன் அந்த கவினே எடுத்துக்கோங்களேன், கவின் சீசனில் முகின் ராய் தான், ஆனால் கவின் தான் இப்போ வரைக்கும் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லும்போது
ஒரு சிலர் மட்டும் தான் பேசப்பட்டிருக்காங்க. அது அசீமோ, ஆர்யாவோ ஒரு சிலர் தான். அர்ச்சனாவும் கொஞ்சம் கேம் ஆடினாங்க. அப்படிதான் பேசப்படுறாங்களே தவிர, நீங்க முத்து சீசன்ல முத்துவை விடவும் ஜாக் தான் நிறைய பேசப்பட்டாங்க, மஞ்சரி தான் நிறைய பேசப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்க சேனலுக்கு கேம் ஆடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் 5ல நீங்க வந்துடலாம், ஏன் வின்னரா கூட ஆயிடலாம். ஆனா மக்களுக்காக கேம் ஆடினீங்கன்னா மக்கள் மனசுல நிப்பீங்க. ஆனா நீங்க டாப் 3ல வர மாட்டீங்க, வின்னர் ஆக மாட்டீங்க. ஜாக் எவிக்ட் ஆன மாதிரி, பாரு எவிக்ட் ஆன மாதிரி, மஞ்சரி எவிக்ட் ஆன மாதிரி தான் ஆவீங்க அப்படின்னு சொல்லும்போது, உள்ள வரும்போதே நீங்க சேனலுக்கு உண்மையா கேம் ஆடணுமா, அதாவது ஹோஸ்ட் ஒரு வாரம் ஒரு க்ளூ கொடுப்பார்ல, கமல் சார் சீசன்லலாம் ஹோஸ்ட் கொடுக்குற க்ளூ எப்படி இருக்கும்னா, கேமை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும். அவங்க கேமை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க ஃப்ளாஸை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, மக்கள் மைண்டில் போய் எப்படி சேரணும், அவங்க மனசில் என்னவா யோசிக்கிறாங்கன்ற ஹிண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த சீசனில் ஹோஸ்ட் கொடுத்த ஹிண்ட் எப்படி இருந்ததுன்னா, நாங்கள் சேனல் இதை தான் எதிர்பார்க்குறோம், கமருதீன் கிட்ட இருந்து இந்த லவ் கண்டென்ட் அரோரா கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் அரோராவை ஷைன் பண்ண வைக்கிறோம். பாரு கூட யாருமே சேரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா பார்வை லைம் லைட்லேயே கொண்டு வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். இல்லைன்னா பார்வை வில்லியா காட்டணும்னு பார்க்குறோம். அதே லைம் லைட்டை நாங்கள் வந்து விக்ரம்க்கு கொடுக்கணும்னு பார்க்குறோம், சபரி கொடுக்கணும்னு பார்க்குறோம், கனி கொடுக்கணும்னு பார்க்குறோம், ஏன் அரோராக்கு கொடுக்கணும்னு பார்க்குறோம், ஸ்கேம்ரா கொடுக்கணும்னு பார்க்குறோம். நீங்க ஏன் பாருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஹோஸ்ட் வந்து இந்த கேமை நீங்க இப்படிதான் ஆடணும், அதாவது ஜனங்களுக்கு புரிக்கிற மாதிரி ஆடாதீங்க, சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஆடுங்க, எங்களுக்கு டிஆர்பி கொடுக்குற மாதிரி ஆடுங்க அப்படிங்கிற. அது சேனல் வந்து பாரு அடிச்சா டிஆர்பி வரும், பாரு ஆடிங்க. அப்புறம் வந்து கமருதீன் நீ வந்து பாரு கூட சேர்ந்து கலவு கொண்டன் கொடுக்காது, அரோரா கிட்ட கொடு, அப்போ அரோரா கேமோ ஷைன் ஆகும், உன்னையே நாங்கள் டாப் 5க்கு கொண்டு வந்துடும். அப்போ பாரு அடிக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீ பாரு கூட சேர்ந்தினா பாரு எங்களால் அடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் பாரு கூட அந்த ஹோஸ்ட் சொன்னதா தான். நான் சொல்றதை கேட்காம நீங்க அப்பயே மாறினா, அப்பயே அரோரா பக்கம் இவன் திரும்பி இருந்தானா இவன் டம்மி பீஸா தான் இருந்திருப்பானே தவிர இந்த அளவுக்கு கமருதீன் வந்து ஹிட் இருக்க மாட்டார். இப்போ ரெட் கார்டு வாங்கினாலுமே வைரல் இருக்காரு, இல்ல ரெட் கார்டு வாங்கினது மூலமா இவருக்கு ஃபேன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னா அது பாரு கூட சேர்ந்ததுனால மட்டும்தான். இந்த இடத்துல வினோத் சொன்னது என்னன்னா, வக்ரனுக்கு ஜால்ரா போட்டோ, சபரிக்கு ஜால்ரா போட்டோ இந்த கேம் ஆஃப் சர்வைவல்ல வந்து நீ வந்திருக்கலாம் டாப் 3ல, நீ அந்த பாரு கூட சேர்ந்து வந்து கேமை கோட்டை விட்டுட்டியே அப்படிங்கறதான் போது அவனுக்கான விஷயமே கேமே ஆட வேணாம். நம்ம ஒப்புக்கு சாப்பானியா மிக்சர் சாப்பிட்டு இந்த வீட்டில் நாமினேஷன் கேமும் மற்றவங்க ஆடுறத சேர்த்து 10-11 ஆடிட்டு கம்முன்னு இருக்கலாம்னு பாரு, இல்லைன்னா அரோரா பின்னாடி சுத்திட்டு ஜால்ரா போட்டுட்டு இருந்திருக்கலாம். நீ பாரு கூட சேர்ந்து கேம் ஆடினா பாரு ஆடுற கேம் வந்து விக்ரம்க்கு எதிராவோ, சபரிக்கு எதிராவோ, சேனலுக்கு எதிராவோ, ஹோஸ்டுக்கு எதிராவோ இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அதுல உன்னோட விஷயங்கள் அடி வாங்கன்றதுதான் வினோத் சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா கமருதீனுக்குமே ஹைலைட் ஆகணும் அவன் கேம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கமருதீன் பத்தி, அவனுக்கு கேம் ஆடணும், அது பாரு கூட இருந்தா மட்டும்தான் அவன் கேம்ல தெரியும், பாரு கூட இருந்தா மட்டும்தான் அவன் கேம் ஆடுறான்னு வெளியில தெரியும்ன்றதுனாலதான் அவன் ஒரு வாரம் அரோரா கொடுவான், ஒரு வாரம் பாரு கொடுவா இருந்ததுன்னா அது அவனோட கேம் ஸ்ட்ராட்டஜி. அதுவும் ஒரு விதமான கேம் ஸ்ட்ராட்டஜி தான் போது வினோத் கேம் ஸ்ட்ராட்டஜி வேற மாதிரி இருந்ததுன்னு போது வினோத் எப்படி இருந்ததுன்னா சட்டிலா இருந்துடணும், சண்டை போடக்கூடாது, அதே சமயத்தில் கேம் ஆடி வந்து பிரச்சனையில் மாட்டக்கூடாது, சேனல் ப்ராடக்ட் யாருன்னு தெரிஞ்சு அவங்க கூடவே ஜால்ரா போட்டு ட்ராவல் ஆயிடணும் அப்படிங்கிறத வினோத் இருந்தது. இதில் கான்ஃப்ளிக்ட் ஆனது தான் கமருதீன்னா, அது பாரு கூட அவன் சேரும்போது தான் வினோத்துக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, பாரு ஒரு ஸ்ட்ராங்கான கேமர்னு வினோத்துக்கும் தெரியும். ஆனால் அந்த ஸ்ட்ராங் கேமை வினோத்துக்கு ஆட தைரியம் இல்லாதனால, ஆனால் அதை கமருதீன் ஆடும்போது அவன் மாட்டிடுவானோன்ற ஃப்ரெண்டு மேலே இருந்த அக்கறையில் இவன் சொன்னது தானே தவிர பாருவை வினோத்துக்குமே பிடிக்காது. ஆனால் வினோத்தும் அவங்க ஒய்ஃபும் என்கிட்ட சாரி கேட்டாங்கன்னு சொன்ன பாருக்கு இருந்த தைரியம் வினோத் அவரோட இன்டர்வியூஸ்ல சொன்னாரா, பாரு கிட்ட நாங்க பேசணும் செஞ்சோம் அப்படின்னா பூசி மடுப்பி தான் சொன்னாரு. ஏன்னா நான் சொன்னதுதானே கமருதீனும் சொன்னா, நான் சொன்னது கேட்டிருந்தா அவனுக்கு இந்த நிலைமை இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணா, அதை அப்போ ஃபீல் பண்ணா. ஆனா இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு நல்ல லைம் லைட் கிடைச்சிருக்கு, ஜனங்க அவனை ஒத்துக்கிறாங்க. பாரு கமருதீன் போது அது பாருதீன் அப்படிங்கிற விஷயம் வரும்போது, இல்ல அவங்களுக்கான லவ் ட்ரூவா இருக்கு அப்படின்னும் போது ஜனங்க ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது, அப்போ வினோத் சொன்னதையும் மீறி அவனுக்கான ஸ்டாண்ட் அவன் எடுத்தது அவன் லைஃப்க்கு அவன் நல்லது. இதுல அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்றது ஒரு பக்கம், பாருவோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்றது ஒரு பக்கம். ஆனா இவங்க 2 பேருமே மேஜர்னும் போது அவங்க டிசைட் பண்ணிட்டு அவங்க லைஃப் அவங்க சாய்ஸ். ஆனா நாங்க என்ன சொல்லியும் இப்போ பாரு கமருதீன் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் பண்றீங்க, ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இந்த ஒரு கொண்டாட்டத்தை பண்றீங்க, கேம்குள்ள இருந்த எங்களுக்கு கிடைச்ச ரெக்கக்னேஷனோட மக்கள் கிட்ட உங்களுக்கு நிறையவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வெம்பிட்டு இருக்குல்ல வெளில, அப்பா தாங்க முடியல அவங்களோட வன்மம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு பொண்ணுக்கான விஷயங்கள் மட்டும் இந்த சீசன்ல ரொம்ப அநியாயமா சொசைட்டி இப்படிதான் இருக்குன்னு அப்பட்டமா காமிச்சது. ஏதோ ஒரு இடத்துல பாரு மாதிரி தைரியம் எல்லா பொண்ணுக்கும் இருக்குமான்னு தெரியாது, ஆனால் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அவங்களோட இன்டர்வியூஸ் அப்படி இருந்தது. அவங்க அந்த 2 வீக்ஸ் டிப்ரெஷனில் போனதாகட்டும், அழுததாகட்டும், அப்படி அவங்க சொல்லும் போது அதுலேருந்து வெளில வரத்துக்கு அந்த ஃப்ரெண்டு, அவங்களோட ஃப்ரெண்டு காவியாவும் அவங்க அம்மாவும் அவங்க அக்கா வந்து அவங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க. அதையும் மீறி அவளுக்கான அந்த கட்ஸ் வந்து அவளை அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி அவளுக்கான ஒரு என்னதான் இப்போ அவங்க ஃப்ரீயாக பேசுகிறாங்கனாலும் இன்னும் அவங்களுக்கான அந்த ட்ராமா இருக்கும்னு சொல்லும் போது, அந்த ட்ராமாவை இன்னும் பெருசாக்குற விதத்தில் விக்கல் சீக்கிரம் அந்த வீடியோ போட்டதும் அதுக்கு அவன் வேற விளக்கம் விளக்கெண்ண எல்லா இடத்துலையும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு திரியிறான போது
விக்ரம் பற்றி நான் பேசாத வீடியோவே இல்லை. இப்போ சிவா பிரதர் அந்த ஹானஸ்ட் ரிவ்யூ அவர் வீடியோவில் கூட விக்ரம் பற்றிலாம் அவ்வளோ வந்து இப்போ பேசியிருக்காருன்னும் போது இதெல்லாம் நான் முன்னாடியே பேசிட்டேன். ஏன்னா அவனோட கேம் பர்ஸ்பெக்டிவே இப்படி தான் இருக்குது அப்படின்னும் போது சரி கேம் பர்ஸ்பெக்டிவ் இப்படின்னு வெளியில் வந்தாது மாறுவான் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருந்தது. ஏன்னா ஃபினாலே கிட்ட வரும்போதுலாம் பாருவும் இந்த இடத்துல இருந்திருக்கணும்ல, அவளும் கேம்க்கு ஏதோ போட்டிருக்கான்லாம் திவ்யா கிட்டலாம் பேசினவன். ஆனால் வெளில வந்து பார்த்தா அவ்வளோ வன்மத்தை கொட்டுறான போது நீங்களாம் திருந்தவே மாட்டீங்கடா. அப்போ உங்களோட ரியல் இவ்வளோ தான். நீங்கள் கேம்காக ஒன்றும் பண்ணலை, கேம்லேயே உங்கள் வன்மத்தை தான் காட்டியிருக்கீங்க, வெளியிலேயே உங்கள் வன்மத்தை தான் காட்டுறீங்க அப்படின்னும் போது உங்களோட ரியலே இதுதான் அப்படின்னும் போது நீங்கள் என்னத்தை திருந்துறது? உங்களோட ரியலே இதுவாக தானே இருக்குது. உங்களோட மேனுஃபேக்சரிங் டெஃபெக்ட் அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ராவாக இருக்கிறது அவளோட விஷயம்னா அது தப்பு, சரி அவள் ஃபேஸ் பண்ணிக்குவா. ஆனால் நீங்கள் தப்பாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் ஒத்துக்காமல் அதை சரின்னு நியாயப்படுத்திட்டு இருக்கீங்களே, இதுக்கான விஷயங்களை யூனிவர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்னா ஸ்கேம்ட்ராக்கு சான்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னா எனக்கு தெரியாது. ஆப்பர்ச்சுனிட்டி மேபி விஜய் சேதுபதி படத்துலேயே வேணா ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டு பொண்டாட்டிக்கும் சான்ஸ் கொடுக்கலாம். விக்ரமோடது அந்த சேனலில் இவனுக்கு அதே மாதிரி பாருங்களேன், அவன் ரொம்ப எவ்வளோ திமுறா பேசுகிறான். விக்ரம வந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் இந்த மாதிரி வந்து பாருக்கிட்ட யார்கிட்ட பேசுவீங்க பேச மாட்டீங்க என்னென்ன கேட்டால் வியனாலாம் சேர்த்துக்க. ஏமா வியனா உன்னை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டா. நீ சொன்னது போட்டு ஆமாஞ்சாமி போட்ட சுபிக்ஷாவை நீ சேர்த்துக்குவேன், உனக்கு ஆமாஞ்சாமி போட்டு கேமை லூஸ் பண்ண கனியை நீ சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எஃப்ஜேவும் பேச்சை கேட்டு தான் எஃப்ஜே வியனா கேம் போச்சுன்னா அந்த பொண்ணு உண்மை எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டா எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக வந்து. அதுதான் உனக்கு உறுத்துச்சு இல்லை? ஸோ இந்த மாதிரி ஈகோயிஸ்டெல்லாம் வந்து இவங்க கூடவே இருக்க அக்கா தங்கச்சிங்க முன்னேறினாலே இவனுங்களுக்குலாம் பிடிக்காதுங்க. அது சபரியாக இருக்கட்டும் இவனுங்களா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஆமான்சாமி போடணும். இல்லைனா இவங்க சொல்கிறது வந்து எதிர்த்து கேள்வியே கேட்கக்கூடாது. இவங்க சொல்கிறதுக்கு எல்லாம் ஆமான்சாமி மட்டும் போடுறதில்ல, அவங்க ஒரு படி கூட இவங்களை மீறி யோசிச்சிடக்கூட கூடாது, அது செய்யறது கூட இல்லை, யோசிச்சிடக்கூட கூடாது அப்படின்ற இடத்துல தான் சுபிக்ஷாவும் வியானாவும் வச்சிருப்பாரு. அதில் அந்த பொண்ணை யோசிக்காம தான் இருந்திருக்கும் வியானா. ஆனால் வெளில போயிட்டு உள்ளே வரும்போது அந்த பொண்ணு யோசிச்சு எல்லாத்தையும் சொன்னது இவனுக்கு பிடிக்கல. இவனை விட அந்த பொண்ணு புத்திசாலியாக இருக்குது, ஸோ இவனுக்கு பிடிக்காது. பார்வை இவனை விட புத்திசாலியாக இருக்கா, பிடிக்காது. அப்படின்னும் போது இந்த இடத்துல வியனால் நம்ம ஃபோன் பண்ணால் வந்து இவர் வந்து பிளாக் பண்ணுறாரா, சப்ஸ்கிரைபர் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. வீடியோவில் சொல்கிறாரு. அப்போ வந்து பாரு கமருதீன் விஷயத்தில் அப்போ கமருதீன் ஃபோன் பண்ணால் என்ன கேட்பீங்கன்னா வந்து யாரையாச்சும் அட்டாக் பண்ணுமா செய்யணுமா அட்ரஸ் வேணுமான்னு கேட்பேன்னா அவர் கிட்டத்தட்ட கமருதீனை ரவுடி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. பாருலாம் வந்து அவளை இப்படியும் செய்யணும் 50-50ங்க, அவளை பிடிக்காது ரெண்டுமேங்க அப்படின்னா அவள் அப்படிதான் அப்படின்னா அவளை இன்னும் வில்லியாவே ப்ரொஜெக்ட். அப்போ நீ ஹீரோ நீ நினச்சிட்டு இருக்கியாடா? நீ வெறும் ஜீரோடா, நீ வெறும் ஈர வெங்காயம். நீ ஒரு ஈர வெங்காயம், ஃப்ரெண்டு ஒரு மிக்சரு, அவள் திவ்யா வந்து ஒரு பொய், அவள் சாண்ட்ரா பொய்யை தவிர ஒன்றுமே இல்லை. அவன் ஒரு சைக்கோ பிரஜனு, ஒரு இன்டர்வியூவில் ஒரு மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் அவன் சபரி, அவன் நல்லவன் சொல்லியே வந்து அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான். அப்படின்னும் போது எனக்கு தெரியல இந்த வன்மம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தொடரும் அப்படின்னும் போது. ஆனால் இந்த வன்மத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி எல்லாருக்கும் அப்பயும் சரி இப்பயும் சரி ஒரு சிம்ம சொப்பனமாக வந்து அவளோட சேனல்லே வைப் வித் பாருன்ற சேனல்லே இதைத்தான் நான் பார்த்தேன்னு சொல்லும்போது அவளோட சேனல்லே அந்த வீடியோஸை போட்டிருக்கா, இன்டர்வியூஸ் ஓப்பனாக பேசியிருக்கா. இன்டர்வியூ பண்ண வசந்த் அப்படிங்கிறவர் வந்து அவரும் வந்து அவரோட காலேஜ் ஃப்ரெண்டு தான், பாருவோடது காவியா மாதிரியே அவங்களும் காலேஜ் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இவங்கெல்லாம் சீனியர், அவங்க ஜூனியர், ஐ மீன் இவங்க சீனியர், பாரு சீனியர், இவங்கெல்லாம் ஜூனியர் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ அந்த மீடியாவில் அந்த ஐ மீன் காவியா வந்து காலேஜ் ஃப்ரெண்டு, இவங்க வந்து மீடியாவில் ஒன்றா இருக்காங்க போல இருக்குது வசந்த். ஸோ அது பார்க்க நல்லா இருந்தது. ஃபில்டர் இல்லாமல் அந்த இன்டர்வியூஸ் தான் இருந்ததுன்னு சொல்லும் போது இதெல்லாம் இவனுங்க உருட்டுறதுக்கான இன்டர்வியூஸாக பிஹைண்ட் சுத்த மோசம். இந்த வாட்டி வினோத்தெல்லாம் வந்து அநியாயத்துக்கு வன்மத்தை மட்டும்தான் இன்னும் கொட்டிட்டு இருக்காரு. அவர் முகத்தில் பார்த்தீங்களா இன்னமும், அதாவது நான் தான் வின்னர்னு ஒரு திமிர் இருந்திருக்கும். அந்த வின்னரும் வந்து இவர் பணம் எடுத்துகிட்டு வந்தோடனே போயிடுச்சு. சரி வெளில வந்தப்புறம் ஜனங்க கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாரு. அந்த கொண்டாட்டமும் வந்து பாருக்கு கமருதீனுக்கு இருக்கிற அளவுக்கு தனக்கு இல்லையன்ற அந்த ஒரு ஏமாற்றமும் இருக்குது. இதே ஏமாற்றம் தான் இவனுங்களுக்கும் இருக்குது, சபரிக்கோ திவ்யாக்கோ விக்ரம்க்கோ இருக்குது. அப்படின்னும் போது விக்ரம்லாம் வக்ரன்னு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வந்ததெல்லாம் பார்த்து செம்ம காண்டை இருப்பான். அந்த காண்டை தான் வெளில கொட்டிட்டு இருக்கானும் போது இது இன்னும் எவ்வளோ தான் பேசினாலுமே இது ஆகிறது இல்லை போல இருக்கு வேலை. ஸோ இப்போதைக்கு வந்த வரைக்கும் நான் பேசுகிறேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வேறு ஏதாச்சும் வந்தால் பேசுகிறேன், இல்லை ஏதாச்சும் மிஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேங்க.